ஃபெசிலிட்டேட் ஆகுது? அதன் மூலமா எப்படி ஃபெசிலிட்டேட் ஆகுது? அதுதான் நீ மெயினா இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கணும். சரியா? ஸோ சர்வர்ஸ் மார்க் பண்ணிட்டியா நீனு? சர்வர்ஸ்ல இந்த வென் யூ சே இ-காமர்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது, வெப்சைட்ஸ் பண்ணும்போது கிவ் எக்ஸாம்பிள்ஸ் லைக் Amazon, Myntra அதெல்லாம் குடுக்கணும். சரியா? போயிட்டு வாடா, போயிட்டு வாடா. பிரக்ஞா, நாளைக்கு ஒருத்தர் பேக் பண்ணிட்டியா என்னன்ட்ட ஸ்கூல்ல? Don't make it as a habit like you have to see mobile before you know sleep. தூங்கு. எல்லாம் எடுத்து வச்சுட்டியா? பவுச் எடுத்து வை ஃபர்ஸ்ட். இந்தா ஃபர்ஸ்ட் எடுத்து வை. இந்த பேக்ல எழுந்துரு. சோம்பேறித்தனம் பார்க்காத. அப்பா தலையில போட்டுறாத. நோட் பண்ணிட்டியா? இங்க பாரு. ஜஸ்ட் இது மட்டும் நீ பண்ணா போதும். டெக்னாலஜி இது பண்ணிட்டு, அப்புறம் எக்ஸாம்பிள் அவ்வளவுதான். டேட்டாபேஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறேன். See, there is a word called as database, database management systems அப்படின்லாம் இருக்கு. இப்போ இந்த MySQL, Oracle அதெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கியா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல? Oracle database, SQL server இதெல்லாம் இருக்குல்லடா. இது எல்லாமே வந்து they are used in banking, health, education, e-commerce, government services. இந்த databases management வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டா வந்து எனக்கு அப்டேட் பண்ணும்போதோ, ஓகே, இல்ல டேட்டா மூலமா நான் ஏதாவது இன்ஃபரன்சஸ் பண்ண மூலமாகவோ, இ- என்னோட கம்பெனிக்குன்னு இருக்கிற ஒரு விஷயத்த என் கம்பெனி கிட்டே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அது. அப்ப நீ பார்த்தனா சில கம்பெனிஸ் வந்து ஆரக்கிள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவேன்றாங்க. அப்படின்னா ஆரக்கிள் கிட்ட இருந்து அந்த லைசன்ஸ் வாங்கி அந்த அவங்களோட டேட்டாபேஸை இவங்க வாங்கிட்டு இவங்களோட கம்பெனியோட டேட்டாலாம் அதுல வந்து ஃபீட் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா லைசன்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஆ ஃபீட் பண்ணி எப்ப இது நடக்கும் தெரியுமா? டேட்டாபேஸஸ் என்னால பெருசா வந்து ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ண முடியல. அப்படின்னா என்னோட கம்பெனியோட டேட்டாவை மட்டும் அதுல எஃபிஷியன்ட்டா ஸ்டோரேஜ் பண்ணி தேவை இருக்கும்போது ரிட்ரீவல் பண்ணிக்கிறது தான் டேட்டாபேஸஸ். இதுக்கு நீ என்ன 3 தான்டா ஞாபகம் வச்சுக்கணும். டேட்டாபேஸ்னா ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. ஓகே. தட் எனேபிள்ஸ் எஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ். அப்புறம் there is a terminology டேட்டாபேஸ்ன்னு வரும்போதே டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதன் மூலமா என்ன இருக்கும்னா இட் பேசிக்கலி இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. அது மட்டும் போட்டுக்கோ. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. மத்ததெல்லாம் வேண்டாம். இது எல்லா செக்டார்லயும் யூஸ் ஆகும்டா. ஹெல்த் கேர், எஜுகேஷன். இப்போ ஆரக்கிள் டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் காமிக்கிறேன் பாரு. இந்த டேட்டாபேஸஸ் இருக்குல்லடா, இவங்க வந்து அதாவது இந்த ஆரக்கிள், ஐபிஎம் இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸஸ் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க லைசன்ஸ் இவங்க கம்பெனில இருந்து லைசன்ஸ் வாங்கி அந்த டேட்டாபேஸ்க்குள்ள இவங்களோட கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சிருவாங்க. பேங்கிங் இருக்குன்னா கேஒய்சி டீடைல்ஸ்லாம் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும்ல. அப்போ ஆரக்கிள் கிட்ட இருந்து அவங்களோட அந்த டேட்டாபேஸை வாங்கி
அதுல ஆரக்கிளோட டேட்டாவெல்லாம் கரெக்டா சேவ் பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் பரவால்ல. ஸோ அப்போ அது என்ன அப்டின்னா, எனக்கு வந்து சரம் எனக்கு வந்து எங்க போயிட்டு பெருசா போய் என்னால டேட்டா சென்டர்ல போய் சேவ் பண்ண முடியலன்னாலும், இந்த மாரி ஆரக்கிள், ஐபிஎம் அவங்க கிட்ட இருந்து இருக்கிற டேட்டா சென்டர வாங்கி வச்சுட்டு, அதுல என்னோட டேட்டாவ வந்து நான் சேவ் பண்ணி, அக்யூரசிக்காக பண்ணி, கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கிறது தான் டேட்டா பேசஸ். அதான் நீயும் தும்புற, நானும் தும்புறேன். ஓகே. இதான் டேட்டா பேசஸ் கண்ணா. ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் டேட்டா மேனேஜ்மென்ட். ஓகே. டேட்டான்னா என்ன அர்த்தம்? ஆ கலெக்ஷன் ஆஃப் அதாவது டேட்டான்னா, இப்ப காலேஜ்க்கு டேட்டா அப்டின்னா, எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க? எவ்வளோ லெக்சரர்ஸ் இருக்காங்க? லைப்ரரில எவ்வளோ புக்ஸ் இருக்குன்றது டேட்டா. டேட்டா மேனேஜ்மென்ட்னா, அத ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி, ஆ ஸ்டோர் பண்ணி வச்சுன்ட்டு, அதன் மூலமா ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் டேட்டா மேனேஜ்மென்ட். புரியுதாடா? இப்ப வந்து பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோ. பேங்க் இருக்கு பேங்க் இருக்கு அப்டின்னா, ஆ அக்கவுண்ட் நம்பர்ஸ் பேங்க் இருக்குன்னா, அக்கவுண்ட் நம்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த ஒவ்வொரு கஸ்டமரோட அட்ரஸ், ஒவ்வொரு கஸ்டமரோட இனிஷியல்ஸ், ஒரு கஸ்டமரோட அட்ரஸஸ், பான் நம்பரு, அவங்க வந்து ஆதார் கார்டு நம்பர் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது அப்டின்றது டேட்டா. பட் அந்த இது எல்லாத்தையும் வச்சுன்ட்டு, ஒரு இடத்துல ஃபுல்லத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு, ஓகே நம்ப ஆம் ஆர்கனைசேஷன்ல வந்து நம்ம பேங்க்ல இவ்ளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த கஸ்டமர்ஸ்ல யார் வந்து ஹை இன்கம் கஸ்டமர்ஸ், லோ இன்கம் கஸ்டமர்ஸ். அப்ப அந்த ஹை இன்கம் கஸ்டமர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா? உங்களுக்கு லோன்ஸ் வேணுமான்னு கேட்கறது டேட்டா மேனேஜ்மென்ட். புரியுதாடா? ஸோ டேட்டான்றது ஜஸ்ட் உனக்கு ஆம், வந்து பேங்கிங் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோ. லெட் அஸ் நோ substantiate this data management with the help of an example. Banks has got different customers. Collecting of just customer information is data, but taking a decision based on the customer information, okay வா, it's called as data management. புரியுதாடா? அது டேட்டா மேனேஜ்மெண்ட். கரெக்டா சொல்ற பாரு. வெரி குட். அதே நான் இங்க எழுதுறேன். சூப்பரா சொல்றடா. அதான் டேட்டா மேனேஜ்மென்ட். அதெல்லாம் நீ எழுதலாம் பிரியங்கா. நீ அதாவது நீ எந்த ஒரு ஹெட்டிங் எழுதினாலும் சரி, இரஸ்பெக்டிவ் ஆஃப் இதுவா ஸ்ட்ராட்டஜிக் எட்ஜ் அனாலிசிஸா இருக்கட்டும், இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங், நீ ஏதாவது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணேன்னா சூப்பரா இருக்கும். சோ டேட்டான்றத வச்சு டேட்டா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா டேட்டா மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம நம்ம இதுல வந்து ஹை வொர்த் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரீமியம் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா நீனு? பிரீமியம் கஸ்டமர்ஸ்ன்னுவாங்க. அவங்க பிரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு எப்படின்னா, சிபில் ரேட் வந்து சிபில் ரேட்லயே பிரிவிலேஜ் இருக்கும். பிரீமியம் கஸ்டமர்ஸ்க்குலாம். லோன் அவங்களுக்கு வந்து சிலது கொஞ்சம் லைட்டா கம்மியா இருந்தாலும், வேற ஒரு ரீசன் பார்த்து பிரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு லோன் குடுத்துருவாங்க. ஓகேவா? அதான் டேட்டா மேனேஜ்மென்ட்டோட அதுதான். இந்த டேட்டா மேனேஜ்மென்ட்டோட பியூட்டியே அப்படிதான். அதுல தப்பா கூட ஆகலாம். ப்ராப்ளம் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஓவராலா என் பேங்க்ல இவ்ளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவ்ளோ அதாவது 30 லட்சம் அக்கவுண்ட் பேலன்ஸ் வச்சிருக்க கஸ்டமர்ஸும் இருக்காங்க. 1 கோடி இருக்கிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இப்போ டேட்டா மேனேஜ்மென்ட் பண்ணும்போது திடீர்னு பேங்க்குக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த கஸ்டமர ஃபோன் பண்ணி, "சார் ஒரு 1 crore போட்டுட்டு நாளைக்கு எடுத்துருங்க சார்" அப்படின்னுவாங்க. இயர் எண்ட்லலாம். 1 crore இன்னைக்கு போடுங்க 31st மார்ச். நாளைக்கு எடுத்துருன்னுவாங்க. அதுலேருந்து அவங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க. என்னன்னா, ஆஸ் ஆஃப் 31st மார்ச் அவங்களுக்கு ஒரு பேலன்ஸஸ் இவ்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் கிட்ட காமிக்கிற மாரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அது டேட்டா மேனேஜ்மென்ட்.
ஆ பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. நீ நல்ல ராப்போ கிரியேட் பண்ணிட்டன்னு வச்சுக்கோயேன். அவங்களுக்கு எப்ப தேவையோ லோன் குடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப டக்குனு என்ன பண்ணுவோம் 1 crore நம்மளுக்கு பேங்க்ல போட்டு, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 1 நைட் மட்டும் பேங்க் அக்கவுண்ட்ல. அப்ப என்ன ஆகும்? 31st மார்ச்ல பேலன்சஸ் ஆஃப் திஸ் பர்ட்டிகுலர் கமர்ஷியல் பேங்க்ல கஸ்டமர் இந்த இதுல வந்து இவ்வளவு 1 crore அந்த மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட கேட்டா 10 கோடியா? அப்ப 31st மார்ச் தானே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் க்ளோஷர். அப்ப நம்ம பேலன்சஸ் காமிக்கிற மாதிரி இருக்கும். ரிசர்வ் பேங்க்கும் என்ன எதிர்பார்ப்பான்? இவ்ளோ பேலன்சஸ் காமிக்கணும்னு ஏதாவது த்ரெஷோல்ட் இருக்கும். அப்ப அந்த மாதிரி பண்ணுவாங்க. புரியுதாடா? இதெல்லாம் டேட்டா மேனேஜ்மெண்ட் செல்லும். இந்த ஆல் டிசிஷன் மேக்கிங் அதனால தானே கேவைசி ஃபில்அப் பண்ணன்றாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். இப்ப நெறைய ஆக்சிஸ், ஐசிஐசி எல்லாம் பாத்தீங்கன்னா 31st லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி. சோ இது ஞாபகம் வச்சுக்க சொல்லுமா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்டா. ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், மேக்கோஸ், அதாவது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இருக்கு, சாஃப்ட்வேரும் இருக்கு. ஓகேவா? எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஆஹ், அந்த சாஃப்ட்வேரால எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது. ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தட் மேனேஜஸ் எவ்ரிதிங். இது எப்படின்னா நான் இருக்கேன், ஹார்ட்வேர் இருக்கு, கீபோர்ட் இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு இன்டர்மீடியா இருந்து என் அப்ளிகேஷன்ஸா ரன் பண்ண வைக்கிறது தான் ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஹார்ட் மாதிரிடா ஓஎஸ். ஹார்ட் எப்படி எசென்ஷியல் காம்பவுண்ட், நம்மளுக்கு எசென்ஷியல் ஆர்கன் மாதிரி எல்லா இதுக்குமே ஓஎஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்ளிகேஷன்ஸ் தான் என்ன அர்த்தம்னா ஆப்ஸ். கரெக்ட். ஸோ இப்போ நீ பாரு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், டாலி, இஆர்பி இதெல்லாம் இதுக்கெல்லாம் நீயே சொல்லிடலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் வச்சு. நெட்வொர்க்னா இந்த லோக்கல் ஏரியா www.stellameris.comன்னு சொல்றால சொல்லுமா. அதான் நெட்வொர்க். நெட்வொர்க்ன்றது என்ன அர்த்தம்னா ஆம், எனக்கு வந்து இன்டர்நெட் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? அதோட மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி அதன் மூலமா கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் மூலமா ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது தான். ஸோ இட் இஸ் லைக் திஸ். இப்போ எப்படின்னா வந்து டிஜிட்டல் கொலாபரேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் காமிக்கிறேன் நெட்வொர்க். நெட்வொர்க்னா உனக்கு என்ன தெரியும்? ஆனா அது எப்படி இதுவாகுதுன்னு சொல்றேன். ஸ்ப்ரிங்கா ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம்னா ஓரளவுக்கு. நெட்வொர்க் அப்படின்றது வந்து ஆஹ், இப்ப யூபிஐ இருக்குன்னு வச்சுக்கோ சொல்லுமா. யூபிஐ இருக்குன்னா யூபிஐ எப்படி? யூபிஐ இஸ் a பேமெண்ட் நெட்வொர்க் இல்லையா? அது என்ன பண்றதுன்னா உன்னோட பேங்க்ல இருக்கு உன் பேங்க்குக்கும் ரெசிபியன்ட் பேங்க்குக்கும் இன்டர்மீடியரியா இருக்கு. நீ அனுப்பிச்சிட்டதுக்கு அப்புறம் அது யூபிஐ வந்து அதோட பேமெண்ட் நெட்வொர்க் மூலமா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரீச் பண்ண வைக்கிறது. ஓகேவா? இப்ப வந்து எண்ட் யூசர்ஸ் இனிஷியேட்டிங் அண்ட் ரிசீவிங் பேமெண்ட்ஸ் அது ஒண்ணு. இல்ல இந்த பேமெண்ட் கேட்வேஸ்லாம் என்ன பண்றது? த டெக்னாலஜி பிரிட்ஜஸ் டிரான்ஸ்மிட்டிங் ஆத்தரைசேஷன் ஃபண்டை வந்து ஜாகிரதையா டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறது. ஓகேவா? இப்போ இதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப போக வேண்டாம். ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். நெட்வொர்க்ன்றது இட்ஸ் இன்டர்கனெக்டட் சிஸ்டம் ஆஃப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், டெக்னாலஜிஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் தட் ஒர்க் டுகெதர் டு ப்ராசஸ், ரூட் அண்ட் செக்யூர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். இதுதான் வந்து நெட்வொர்க்ன்றது. நெட்வொர்க்குக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் யுவர் கூகுள் பே, வாட் எல்ஸ், விசா. விசான்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உனக்கு? யூபிஐ, விசா, ஸ்விஃப்ட்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பேமெண்ட் நெட்வொர்க்ஸ்.
யூபிஐ இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கண்ணா. நெறைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் சிங்கிள் மொபைல் நெட்வொர்க்ல எடுத்துட்டு வந்து நீ என்ன பண்ண, ஒரு கியூஆர் கோட் இருக்கும். கிராசரியில போய் அது என்ன பண்ணும், உன் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மர்ச்சன்டோட அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறது. இதன் மூலமா கூகுள் பே ஆர் ஃபோன் பே இதான் வந்து நெட்வொர்க். இட்ஸ் a secure electronic communication infrastructure. அது என்ன பண்றது, பேங்க்ஸ், பேமெண்ட் சிஸ்டம், யூசர்ஸ் எல்லாரையும் கரெக்ட் பண்ணி மணியும் டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இது எடுத்துக்கோ, நான் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈஸியாவும் இருக்கும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட எழுது பிரியங்கா. எது இருந்தாலும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எழுது. அப்படியே எழுதாத, ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எழுதினா தான் உனக்கு மார்க். சரியா? டெலிகம்யூனிகேஷன் ஒன்றும் இல்லடா. 5G மொபைல் நெட்வொர்க், ஜூம், வீடியோ கான்ஃபரன்ஸ் ரூம், இந்த கூகுள் மீட், இதெல்லாம் டெலிகம்யூனிகேஷன்ஸ். புரியுதாடா? Wherever you are able to communicate instantly, collaborate remotely, where you cannot do an offline connect, but you can very well connect it through online அப்படின்ற வருது தான் டெலிகம்யூனிகேஷன்ஸோட ரோல் பிளே ஆகிறது. சரி, இங்க வாய்ஸ் டேட்டா இருக்கு. இப்ப நம்ம வாய்ஸ் கன்வே பண்றோம். உன்னை பார்க்கணும்னா நான் பார்த்துக்கலாம். ஓவர் லாங் டிஸ்டன்சஸ் இல்லையா? தட் இஸ் பேசிக்லி யுவர் டெலிகம்யூனிகேஷன்ஸ். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ன்றது வந்து கொஞ்சம் கோர் இன்டூ இதுக்கு போகும், ஐடி கொஞ்சம் கோரா போறது. இப்ப நீ வந்து ஆப் கிரியேட் பண்றன்னு வச்சுக்கோயேன். மொபைல் பேங்கிங் ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, இஸ் ஆக்சிஸ் பேங்க் ஆப், ஐஓபி ஆப், பிளே ஸ்டோர்ல போய் அந்த ஆப் கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கியா? அது எல்லாமே அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். நம்மளோட இதுக்காக இப்ப பேங்க்ஸ் எல்லாமே ஆப் தான். ஓகேவா? ஆப்ல தான் பண்றாங்க. அந்த ஆப்ல த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆப்ஸ் இஸ் பேசிக்கலி டன் த்ரூ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். சிம்பிளா சொல்லணும். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னாலே உனக்கு மைண்ட்ல வர வேண்டியது என்னது? மொபைல் பேங்கிங் ஆப், காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், ஆன்லைன் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் மொபைல் பேங்கிங் ஆப் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ரா. ஓகே. செக்யூரிட்டி, நீ என்ன நினைக்கிற செக்யூரிட்டினா? சைபர் அட்டாக்ஸ் இல்லாம். கரெக்ட். ஓடிபி இப்ப நம்ம உள்ள கூகுள் பே போனாலே, உள்ள போனாலே நம்மளுக்கு என்ன கேட்கறது? ஓடிபி கேட்கறது. கூகுள்குள்ள ம். கூகுள்குள்ள போனாலே நீ அக்கவுண்ட்டுக்கு டக்குன்னு போ முடியாது. கரெக்ட்டா? இப்ப நீ அப்பாவோட அக்கவுண்ட் அக்சஸ் பண்றன்னா, அப்பாவோட மொபைல்ல டக்குனு போயிடும். சம்படி இஸ் ட்ரைங் டூ ஆக்சஸ் இஸ் இட் வேலிட் அப்படின்னு அப்பா எஸ் குடுத்தா தான் நீ அப்பாவோட அக்கவுண்ட்டுக்கு போ முடியும். ஸோ இதெல்லாம் என்னது? இன்ஃபர்மேஷனல் செக்யூரிட்டி. ஸோ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டினாலே எதுலேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் லீக் அவுட் ஆகக்கூடாது. சைபர் அட்டாக்ஸ் இல்லாம பார்த்துக்கணும். தெஃப்ட், மாடிஃபிகேஷன் அதெல்லாம் வரவே கூடாது. அதே மாதிரி நீ நெறைய இடத்துல பார்த்தேன்னா, இந்த மெக்காஃபை வைரஸ், அப்புறம் காஸ்பர்ஸ்கை வைரஸ்லாம் போட்டிருப்பாங்க. எதுக்குன்னு நினைக்கிற? நீ என்னடா போட்டிருக்க லேப்டாப்ல? என்ன வைரஸ்டா? ஆ மெக்காஃபி பாத்தியா? ஸோ இது எல்லாமே பார்த்தேன்னா செக்யூரிட்டிக்கு தான். அதாவது நீ இப்ப பேங்க் அப்பா வந்து ஒருத்தருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றா அப்படின்னா, வைரஸ் இல்ல வேர் இஸ் இந்த மாரி ஆன்டி வைரஸ்லாம் போடலன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? அப்பா பண்றத யார் வேணாலும் பாத்துரலாம், ஹேக் பண்ணலாம் லேப்டாப். ஆ. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அப்ப நீ லேப்டாப் வாங்கும்போதே அவங்க சொல்லுவாங்க, "சார் நீ இது இன்ஸ்டால்டா வச்சிருக்கோம் சார்" அப்படின்னுவாங்க. சில பேர் நீங்க காஸ்பர்ஸ்கை போட்டுக்கனா போட்டுக்கலாம். அடிஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே ஒரு விஷயம். எங்கேயுமே என்னோட விஷயம் வந்து லீக் அவுட் ஆயிடக்கூடாது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டெயின் ஆகணும். அதே மாரி எஸ்பெஷலி இது ரொம்ப கோரா எங்க இது பண்ணுவாங்கன்னா, பேங்கிங். பேங்கிங் இதுல அடிஷனல் செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க. மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்கடா அதுக்கு பேர். டக்குனு போய் நீ வந்து எனக்கு வந்து சார் எனக்கு இந்த அமௌண்ட்ட இது பண்ணி குடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நீ போற அப்பாவோட அக்கவுண்ட்லேருந்து உன்ன அக்சஸ் பண்ணணும்னா, உன்ன எப்படி நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. அப்போ தே வில் ஆஸ்க் ஃபார் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அப்பா ஃபோன் பண்ணி கேட்பாங்க. கரெக்ட்டா? நீ நீ வந்து நீ ஒரு பெர்சன் தான். அப்பா தான் அங்க எந்த எல்லாம் பண்ணும். அப்ப அப்பா ஃபோன் பண்ணி, "இல்ல என் டாட்டர் வந்திருக்காங்க" அப்படின்னுவாங்க. டாட்டர் வந்திருக்காங்கன்னு கூட அவங்க இது பண்ண மாட்டாங்க. அப்பாவே அதுக்கான உள்ள போடுறதுக்கான பாஸ்வேர்ட் அப்பா அங்க பண்ணினதுக்கு அப்புறம்
ஆ ஆத்தரைசேஷன்லாம் அதுக்குன்னு ஆத்தரைசேஷன் த்ரூ ஆனா தான் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் டூ செக்யூர் கஸ்டமர் அக்கவுண்ட்ஸ். முன்னாடி 2 2 இதுதான் இருந்தது. இப்ப இது 4 ஃபேக்டர் ஆக்கிட்டாங்க ஆக்சுவலா ஆத்தென்டிகேஷனே. அதுல வந்து பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட். பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் உனக்கு தெரியும்லடா? ஃபிங்கர் பிரிண்ட். அதான். இதுக்கு நீ அப்ளிகேஷன் டெவலப்மென்ட்க்கு என்ன மார்க் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறேன். இதுக்கு மார்க் எது வரைக்கும் பண்ணியிருக்கடா? மறந்துட்டேன். டேட்டாபேஸ் வரைக்குமா? பண்ணிட்டு இருக்கியா? வெரி குட் செல்லம். வெரி குட். தென் ஓகே. டெலிகம்யூனிகேஷன்ஸ் நீ ஜெனரலா சொல்லிடலாம் செல்லம்மா. 5G மொபைல் நெட்வொர்க், 4G, ஈவன் வீடியோ கான்ஃபரன்சிங் Zoom or Google Meet. ஓகேவா? திஸ் இஸ் ஆல் பாசிபிள் த்ரூ அ டெலிகம்யூனிகேஷன்ஸ். என்ன இது பண்றதுன்னா, இஃப் யூ வாண்ட் டு no in case of circumstances where offline communication is impossible, however the communication has to happen now, there arises the need of the online communication. Either it can be through voicing or video, or it can be both. Normally it is very helpful for a long distance communication. Okay vada? புரிஞ்சுதாடா? அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் இப்ப அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் சொல்லிட்டேன். செக்யூரிட்டி சொல்லிட்டேன். இப்ப பாரு, வெப்சைட்ஸ் அண்ட் வெப் போர்ட்டல்ஸ், இன்டர்நெட். வெப்சைட்ஸ் அப்படின்னாலே இப்ப பாரேன், ஸ்டெல்லா மேரிஸ் உள்ள போனேன்னா அதுக்கு தனி வெப்சைட். கரெக்ட்டா? ஆம், இப்ப நீ வந்து எம்ஓபி வைஷ்ணவோட வெப்சைட்ட வந்து ஸ்டெல்லா மேரிஸ் வெப்சைட் எல்லாருமே பார்க்கலாம். ஆனா வெப்சைட்டுக்குள்ள போடுற டேட்டாவ எல்லாராலயும் கீ பண்ண முடியாது. கரெக்ட்டா? எவ்ரிபடி கேன் வியூ இட் அண்ட் நோபடி கேன் எடிட் இட். வியூவிங், எடிட்டிங் 2 இருக்கு செல்லம். ஓகே. எல்லாத்துக்குமே அந்த வியூவிங், எடிட்டிங் குடுத்துருவாங்க. வியூவிங் தான் வி கேன் டூ இட். எடிட்டிங் கேன் பி டன் ஒன்லி பை த ரெஸ்பெக்டட் பீப்பிள். அப்போ இப்போ ஒரு காலேஜே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கும்? எனக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்ப்பா. ஆனா, அதுல வந்து என்னோட எ காலேஜ் பத்தியான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் போடணும். அத மத்தவங்க வியூ தான் பண்ணணும். நான் தான் எடிட் பண்ணணும். இதான் கிரைட்டீரியாவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தனக்காகவே ஆ ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டிக்கோ, இல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ, இல்ல ஒரு காலேஜுக்கோ, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ டு மேக் த பீப்பிள் அவேர் ஆஃப் தேர் ஆர்கனைசேஷன், they create an exclusive platform called as website, which can be viewed by everyone but can be edited by the respective organization. புரியுதா கண்ணா? இதுல மார்க் பண்றது சொல்லட்டுமா உனக்கு? A website is a collection of interconnected web pages accessible through internet. வெப் போர்ட்டல்னா என்ன அர்த்தம்னா, அதே வெப்சைட் ப்ரொவைட்ஸ் பர்சனலைஸ்ட் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன்ஸ். சிலது ஸ்டெல்லாமேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது வெப் போர்ட்டல். நாங்க பார்க்கறது வெப்சைட். புரியுதா? ஆர்கனைசேஷன் போர்ட்டல்ஸ் டு கம்யூனிகேட் எண்ட் ஆஃப் த டே வித் த கஸ்டமர்ஸ். இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு மட்டும் தான் அந்த போர்ட்டல் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட மார்க் பார்க்கறன்னா, நீ மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நீ ஃபீஸ் ஸ்டெல்லாமேரிஸ்க்கு கட்டுறன்னா, நீ மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். உனக்கு லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் என்னால ஆனா வெப்சைட் போய் பார்க்க முடியுமா? என்னால பார்க்க முடியும். புரிஞ்சுதா உனக்கு? நீ எல்லாத்தையும் இங்க பாரேன். இது ஒரு சப்ஜெக்ட்டா பார்க்காத பிரியங்கா. இத நீ ஒவ்வொரு விஷயமும் நீ உன்ன சூழ்ந்து நடக்கிறதுல, உன்ன டே டு டே லைஃப்ல, நீ வந்து சோ ஃபார் முன்னாடி பார்த்த ஒரு விஷயங்கள்ல, அண்ட் நீ ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது அப்சர்வ் பண்ண விஷயங்கள்ல தான் நீ படிக்கிற. என்ன ஒரு இதுன்னா, நீ வந்து அத ஒரு லேமன் லாங்குவேஜா பேசுறதுக்கு பதிலா, இந்த பேங்கிங் லாங்குவேஜ்ல கொஞ்சம் அந்த டெர்மினாலஜிஸ், அந்த மீனிங் எல்லாம் நீ எடுத்துட்டு வந்தேன்னா, யூ வில் கெயின் மோர் மார்க்ஸ். ஐ வென்ட் டு பேங்க், ஐ டிராப்ட் அ செக்ன்னு சொல்றது லேமன் லாங்குவேஜ். The banking services are accepting the checks from the customers, accepting deposits from the public, and lending loans to the public அப்படின்றது சப்ஜெக்ட் பேங்கிங் ஸ்டைல். அந்த டிஸ்டிங்ஷன் மட்டும் நீ கரெக்டா பார்த்துக்கணும். இன்டர்நெட் உனக்கு தெரியும்லடா. கூகுள் இது பண்றது, ஜிமெயில் பண்றது. See, நீ எனி டாபிக் யூ ஸ்டார்ட் வித் an எக்ஸாம்பிள் அண்ட் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங். சும்மா அந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணி இந்த பேட்டர்ன் எடுத்துன்னு வா.
இன்டர்நெட்னாலே எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸிங் கூகுள் சர்ச் அப்படி ஆரம்பி நீ. தேர் வில் பி a சேஞ்ச். ஸோ அப்ப இது பண்ணும்போது நீ அந்த கூகுள்லேருந்து ஆரம்பிச்சு வரும்போது ட்ரையா இருக்காது. உனக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எழுதுறதுக்கு. இன்டர்நெட்னா என்ன என்ன அர்த்தம்னா, எல்லா குளோபல் நெட்வொர்க்டா அது. ஓகே. ஆ இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் இணைச்சு, ஆ எல்லாருமே எல் இன்ஃபர்மேஷன் கரெக்ட் இன்ஃபர்மேஷனால யூஸ்ஃபுல்லா அதனால பெனிஃபிட் ஆகணும்னு டெவலப் பண்ண ஒரு விஷயம் தான் இன்டர்நெட்ன்றது. இன்டர்நெட் இது வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பண்றதுடா சகலமும். முன்னாடி படிச்சது எல்லாத்தையுமே பண்றது. வெப் ப்ரௌசிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சென்டர், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், இ-காமர்ஸ், டிஜிட்டல் பேங்கிங், அப்புறம் வெப்சைட்ஸ், வெப் போர்ட்டல்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து சப்போர்ட் பண்றது. கடைசியா அவங்க கூட்டு மாரி குடுத்துட்டாங்கடா இன்டர்நெட்ன்ட்டு. சரியா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஓகே. இது இது இந்த 15 பாயிண்ட் தனியா ஏதாவது கேட்கலாம். சேர்ந்தும் கேட்கலாம். எப்படி வேணா கேட்கலாம். சரிம்மா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்ப நம்ம படிச்சிருக்கோம்லடா. இவ்ளோ படிச்சோம்ல டேட்டாபேஸ் இது. அப்புறம் வந்து வி ஸ்போக் அபவுட் வாட் இஸ் இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் சர்வர். அது எல்லாத்தோட க்ரக்ஸ் தான் இதுல இருக்கும். ஓகேவா? என்ன ஐடியோட இன்ஃபர்மேஷன் நீ என்னவா இருக்கலாம் இம்பார்ட்டன்ஸ்ன்னு நினைக்கிற? முதல்ல வந்து கான்ஃபிடென்ஷியல்ட்ட மெயின்டெயின் பண்ணுறது. அப்புறம் என்ன ஆகுது? டேட்டா இன்டெகிரிட்டி. இன்னொன்னு வேலைய சீக்கிரமா முடிக்கிறது. காம்ப்ளெக்ஸ் வேலைய சீக்கிரமா முடிக்கிறது. கரெக்ட்டா? எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாரி பண்றது. கரெக்ட்டா? ஆம், இதுல இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகுறது. எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிறது. அவ்வளவுதான்டா சொல்லுமா. நீ வந்து சைட் ஹெட்டிங் நல்லா பார்த்துக்கோ. ஓனாவே எழுதிக்கோ. எக்ஸாம்பிளோட எழுதிக்கோ. இங்க பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ரீட்டைல் கம்பெனி வித் இன்டகிரேட்டட் ஐடி சிஸ்டம் கேன் யூஸ் an automated inventory management tool to track stock levels and ஏய் மெட்டீரியல் காஸ்டிங் ஒண்ணு படிச்சோம் ஞாபகம் இருக்காடா? காஸ்டிங்ல. அதுல உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு ஒண்ணு படிச்சோம் தெரியுமா? ரூட் ஆஃப் 2 இன்டூ ஆனுவல் கன்சம்ப்ஷன் இன்டூ ஆர்டரிங் காஸ்ட். அதுதான் சொல்லுமா அந்த ஆட்டோமேட்டட் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். நீ உன்னோட ஐடி இது வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோ, இன்டகிரேட்டடா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அந்த இஓக்யூ லெவல்லாம் டப்பு டப்புன்னு பண்ணிடலாம். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்லாம். எவ்வளோ இருக்கு டாஷ்போர்டு ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. எவ்வளோ இருக்கு, இன்னும் எவ்வளோ வாங்கணும், எல்லா ரா மெட்டீரியலும் கரெக்ட்டா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லையன்றத அதுவே இண்டிகேட் பண்ணி குடுத்துரும் அந்த டாஷ்போர்ட். அந்த டாஷ்போர்ட வந்து பில்ட் பண்றதுன்றது வந்து இந்த இன்டகிரேட்டட் ஐடி சிஸ்டம்ஸ். புரியுதா செல்மா? இன்னொன்னு பாரேன், ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ், அப்புறம் டோர் பெல்ஸ், வேக்யூம்ஸ், கிச்சன் அப்ளையன்சஸ், தெர்மோஸ்டாட்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். ஓகேவாடா? ஸோ நீ அப்படியே ஜென்ரலா எழுதலாம் செல்லுமா. ஓகே. இதெல்லாம் நம்ப நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு 10:50 to 11:15 உட்காந்துக்கலாம். நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் சாயோட உட்காந்து எனக்கு அந்த இது மட்டும் பண்ணி குடுறா. இம்பார்ட்டன்ட் நான் பண்ணி குடுத்தேன்னா, நான் கொஞ்சம் அத பிரையாரிடைஸ் பண்ணி ஏற்கனவே இதெல்லாம் பார்த்து வச்சுட்டேன் ஏற்கனவே. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ஈஸியா இருக்கும். மேம் எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குடுக்கலல்ல? எதுக்கு இது டிஜிட்டல் பேங்க்ல? சிஎஃப்ஆர்க்கா? ஓகே, ஓகே. அவ்வளவுதான் சொன்னாங்க. இதுக்கு எதுவுமே சொல்லல. சில்மா ம். ஆ. ம், ம், ம். எதுடா சொல்ற? இதுலயா? சிலியா? ஸ்ட்ராட்டஜிக் எட்ஜ் அனாலிசிஸ்லயா? டேட்டா கவர்னன்ஸ். ஓகே. ஏய் கண்டிப்பா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் கண்டிப்பா வரும் செல்லம். சாஃப்ட்வேர் இன்ட்ரடக்ஷன் பாரு. ஸோ இப்ப நான் வந்து இதோட முடிச்சிருக்கேன்ல. ஆ இதோட 23யோட முடிச்சிருக்கேன். இப்ப ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் வந்து ஹை லெவல் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்க வேண்டியதுதான் நம்ப.
நீ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஏற்கனவே பார்த்துட்ட கரெக்ட்டா? அப்புறம் ஆ இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. அதான் இது எப்படி வரும்ன்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி குடுப்பாங்க? சிலதெல்லாம் ஒரே மாரி இருக்குடா. ஆ என்ன சொல்றது? அம் டாபிக் மட்டும் ரிப்பீட் ஆற மாரி இருக்கு. ஒரே மாரியே இருக்கு. சரி பார்ப்போம்டா கண்ணா. சரி செல்லம். நாளைக்கு பார்க்கலாம். இந்த அசைன்மென்ட்லாம் சப்மிட் பண்ணியா? மேம் ஏதாவது சொன்னாங்களா? இன்னும் சொல்லல. அத பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. இன்னைக்கு நல்லா எவ்ளோ 20க்கு எவ்ளோ வரும்? 15க்கு எவ்ளோ வரும் உனக்கு இன்னைக்கு? ரீசனிங். நம்ம படிச்சதுல ஏதாவது வந்துதா? உனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல? ஒண்ணு. ஆ. ம். ஓகே, ஓகே. சரி பார்க்கலாம் நம்ப. ஏன்னா உங்க இந்த பேப்பர் எப்படி வரும்ன்றதே எனக்கு விஷுவலைஸ் பண்ண முடியல. இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எதுவும் இல்லையாடா? கொஞ்சம் பார்க்குறியாடா செல்மா? ஏன்னா எப்படி கேட்பாங்கன்னே புரியல. ஸ்ட்ராட்டஜிக் எட்ஜ் அனாலிசிஸ்க்காவது என்னால கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ண முடியுது. இதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வேகா இருக்கு. எப்படி எடுத்துட்டு ஏன்னா ஒரே பாராவா இருக்கு. எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒண்ணும் புரியல எனக்கு. சரி பார்க்கலாம் நம்ப. ம். ஓகே சொல்லுமா. அதுக்கு தான் நான் த்ரிஷாக்கே கால் பண்ணினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது பேங்கிங்க்கான எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்ட். உங்களுக்கு மட்டும் தான் இது அப்படின்ட்டு. ஓகே. சரி ஓகே பார்க்கலாம். ஆனா நீ எனக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு ஏதாவது சார்ட் அவுட் பண்ணி ஒரு 4, 5 கொஸ்டினாவது பாத்துறேன். நாளைக்கு மறக்காம மறக்காம பண்ணிடு. சரி சொல்லுமா. பைடா கண்ணா. தேங்க் யூ. தேங்க் யூ.